ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாளே அவந்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அன்பு ஆண்மனே உள்ள பில் கந்தசாமி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே உலகலாம் ஓங்குக, நாடு நலம் பெறுக, நல்ல மழை பொழிக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் யாருன்னு கேட்டா இறைவன் தான் வள்ளல். யாரெல்லாம் இரக்கம் உள்ளவங்களோ அவங்கெல்லாம் வள்ளல். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த வள்ளலை நாம பார்த்தோம்னு சொன்னா ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால். சிவன் எங்க இருக்கிறாரு? சிவன் அவன் நம்ம சிந்தையில் தான் இருக்காரு. அந்த சிவனை நம்ம சிந்தையில நினைச்சுக்கிட்டே இருந்தான். சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவந்தால் வணங்கி. அவன் அருளாலே அவந்தால் வணங்கி. இதுக்கு போய் நம்ம எங்கேயும் கடன் வாங்கிட்டு அது இந்த பூவு இந்த அபிஷேகம் அது இதெல்லாம் செய்யறதுலாம் வேஸ்ட். அதெல்லாம் அறியாமை அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆரம்ப நிலையில அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கும். அப்ப சிவன் அவன் அருளாலே அவந்தால் வணங்கி. அவன் அருள் நம்ம உள்ளதான் இருக்கு. இப்ப சிந்தை மகிழ், சிந்தையை அங்க வை, சிந்தையை நினைந்து. அதான் வள்ளல் சொல்ல நினைந்து நினைந்து அப்படின்னு. அது போல நினைந்து சிந்தைய அங்க மகிழ, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இத சிவபுராணத்தை நினைச்சோன்னு சொன்ன முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான். நமக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது வினை. அந்த வினையை அறுக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். நாம என்ன பிறவியெல்லாம் பிறந்து வந்தோம் எல்லாம் தெரியும். அதான் மாணிக்கவாசகர் சொல்றார், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்றார். இந்த பிறப்பு பொறந்து 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 எனக்கு பூமியும் கஷ்டப்படுது, நெருப்பும் தணலாகி போச்சு. இந்த பிறவி என்னால கடந்து வர முடியல. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், இழைச்சிட்டேன் எம்பெருமான் அப்படின்றார். இப்பதான் உன்னுடைய பொன்னடிகளை கண்டேன், கண்டு இன்னைக்குதான் வீடு விட்டேன், விடுதலை ஆனேன். பிறவி வேணா எடுத்துக்கலாம், வானான்னு நிறுத்திக்கலாம், அடுத்து நட்பிறவியாகவே எடுக்கலாம். அடுத்து இந்த அசுரராக சூரராக எடுக்க வேண்டியில்லை. புல்லா புருடாலாம் வராது. அடுத்து நம்ம உழவர் பணி செஞ்சு நடமாடும் கடவுளாகிய மக்களுக்கு உதவி செய்து எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்து வந்தோமானால், அதான் 32வது வயசுலே ஒரு மாணிக்கவாசர் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு விட்டேன், மெய்யான உன்னுடைய பொன்னடியே கண்டேன் அப்படின்றார் மாணிக்கவாசர். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமா நின்ற, என் உள்ளத்துல ஓங்காரமா நிக்கிற. அப்ப இது ஓங்காரமா இருக்கிறாருன்னா அருவத்தில் தானே இருக்காரு. இப்போ உயிருக்கு உருவம் கிடையாது. அப்ப மெய்யாய் விமலா விடைபாகா வேதங்கள், ரிஷப வாகனத்தில் வருபவரே, வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. ஐயா ஐயான்னு சொல்லுதான் வேதங்கள் எல்லாம். ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானான் விமலா. வெய்யான வெப்பம்,
வெப்பமானவன். அதான் கங்கையை எப்பயுமே சரசுல வச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா அவரால் ஒன்றும் முடியாது, நெருப்பாயிடும் உடம்பு. வெய்யாய் அது தனியாய், அது தணிக்கிறதுக்கு தான் கங்கை முடியல இருக்கு. இந்த நெருப்பை தணிச்சுக்கிட்டே இருக்கு. இயமானாம் இசமான் ராஜா, அவர்தான் தலைவர். இயமானான் விமலா, உன்னை அடைந்த உடனே பொய்யாயன எல்லாம் போய் அகல வந்தருளி. உன்னை அடைந்த, உன்னுடைய அருளை பெற்றேன். உன்னுடைய அருளை பெற்ற பிறகு பொய்யாயன எல்லாம் போய் அகல வந்தருளி. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, உண்மையான நாணம் எனக்கு உண்டாச்சு. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம்லாம் தன்னை என்னை அகழ்விக்கக்கூடிய நல்லறிவு கிடைச்சது அஞ்ஞானத்தை அப்படின்றாரு. இப்படி சிவபெருமானுடைய பாடல்களை இந்த 95 வரியும் நாம படிச்சுட்டோம்னு சொன்னால நமக்கு இறைவனே விளக்கம் கொடுப்பான். கண்ணிலே இருப்பவனே கருங்கடல் கடந்தமால், விண்ணிலே இருப்பவனே மேய் விளங்கும் நிற்பவனே, தன்னுள்ளே இருப்பவனே தராதலம் படைத்தவனே. தன்னுள்ளதான் இருக்கிற தராதலம் படைத்தவனே, என்னுள்ளே இருப்பவனே எங்குமாய் நிற்பவனே, எல்லா வீரத்திலும் இருக்கிற, எங்குமா இருக்கிற, எங்கும் நிறைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாருன்னா சிவவாக்கியர் சொல்றார். சித்தர்களே சிறந்தவர் சிவவாக்கியர். கண்ணுள்ளே இருந்திடும் கருவிழி போன்றவன், நம்ம கண்ணுள்ள இருக்கிற கருவிழி, அந்த கருவிழி போன்றவனும் கருமையான நிறத்தை உடையவனுமாகிய திருமாலினால் கூட அறிந்தட இயலாத, திருமாலே இதை அவரை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அறிந்திட இயலாத இறைவனான ஈசனை, இந்த திருமால் கூட இவரை அறிய முடியாது அப்படின்னு சொல்றார் சிவவாக்கியர். இயலாத இறைவனை, அந்த திருமாலே அவர் பார்க்க முடியல, ஈசனை என்னுள்ளே இருந்து தனக்கென்று தளத்தை அடைந்து என்னை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொண்ட இறைவனாகப்பட்டவன் என்னுள் மட்டுமல்லாது புவி எங்கும் விண்ணிலும் பரவி அருள்வாளித்து வருகின்றான் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த திருமால் கூட அவருடைய சுய ரூபத்தை பார்க்க முடியாது, அறிய முடியாதுன்னு சிவவாக்கியர் திட்டவட்டமா சொல்றார். ஆனால் அப்பேற்பட்ட இறைவன் என்னுள்ளே இருந்து தனக்கென்று ஒரு இடத்தை சிரசிலே படைத்து என்னை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொண்டான். நம்ம உடம்புலதான் ஐக்கியமாக்கி இருக்கிறார் இறைவன். நாம எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கோம், காடு மேடு எல்லாம் ஓடிட்டு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்டவன் என்னுள் மட்டுமல்லாது என்ன சொல்றாரு, நம்ம உள்ள மட்டும் இல்ல, மரம் செடி கொடி புல் பூண்டு புழு பூச்சி எல்லா உடம்புலையும் அவருக்கு பூந்திருக்கிறார். புவி எங்கும் விண்ணிலும் ஆகாயத்திலும் பரவி அருள் பாலித்துக் கொண்டிருக்கான். இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்றாரு சிவவாக்கியர் தான் சொல்றாரு. அவன் இல்லாத இடமே கிடையாது. அதுதான் அருணகிரிநாதர் சொல்றார். அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, அவனிதனிலே பிறந்து மழலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய். அவனிதனிலே பிறந்து மழலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய். அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகுன்று
அதிவிதமாய் வளர்ந்து 16 அருமழலையே மிகுந்து குதல மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்து 16 சிவகலைகளாக மக்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேன் ஒன்றன் அடிசேராய் தெருவையர் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடிசேராய் மௌன உபதேசம் சம்பு அருகுவேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் மௌன உபதேசம் சம்பு அருகு வேணி தும்பை மணிமுடி மீது அணிந்த மகதேவர் மனமகிழவே நினைந்து மனமகிழவே அணைந்து இருபுறமாத வந்து மலமகள் குமர துங்க வடிவேலா மனமகிழவே அணைந்து ஒரு புறமாதாக வந்து மலைமகள் குறமாது துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மீசையே திகழ்ந்து படியதரவே நடந்து கடல் வீரா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்து முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பதமபரமே செறிந்து முருகனவே உகந்து பழனிமலை மேல் பெருமாளே. இந்த உலகத்துல நாம பிறந்து ஒரு குழந்தை வழியாக ஒரு அணுவாக தாய் வயித்துல சென்று இந்த உருவை எடுத்து மழலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து ஒரு குழந்தை நடக்கும்போது அழகா இருக்கும். எல்லோரும் வந்து கவர்ச்சியா தூக்குவாங்க, கொஞ்சுவாங்க. அழகு பெறவே நடந்து இளையோனாய் மழலையே மிகுந்து மழலை அந்த சின்ன குழந்தைங்க பேசுறது கேட்கறது ஆசையா இருக்கும். எல்லாரும் ஓடியாந்து தூக்குவாங்க, அழகா பேசுது குழந்தை அப்படின்னு. அதுதான் அருமழலையே மிகுந்து அப்படின்றார். குதல மொழியே உகன்று, அந்த மொழி அது பேசுறது ஒரு அழகா இருக்கும், அழகா பேசுமா அந்த குழந்தை. அவர் சொல்றாரு, அதிவிதமாய் வளர்ந்துடுது. வளரும் போது 16 வயசு. அது 16 வயசு வரைக்கும் நாம எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறகையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. ஒரு குழந்தைய ஆரம்பத்துல இருந்து அது எங்க இருக்கு, எங்க போகுது, எங்க வருது, நம்ம வீட்லயே தாயினுடைய அரவணையிலே இருக்கணும். அப்படி இருந்துன்னு சொன்னா இந்த 16 வயசு வரைக்கும் தான் அது தீய பழக்க வழக்கங்கள் செல்லாது. அதுக்கு திருப்புகழ் சொல்லணும், சிவபுராணம் சொல்லி கொடுக்கணும், மகாபாரதம் சொல்லி தரணும், திருவருட்பா சொல்லணும், வள்ளலார் பத்தி அவருடைய வரலாறை சொல்லணும், இப்படி மகாபாரதம் சொல்லணும், இப்படி ராமாயணம் இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு அதுக்கு அறிவு விளக்கம் உண்டாயிடும். அப்போ அது தவறு செய்யாது. அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அது வளர்ப்புள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
அப்ப இந்த 16 வயசு வரைக்கும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சிவகலைகளாக மக்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர். அதாவது சிவகலைகளாக இந்த இறைவனுடைய புகழை நாம இந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம சிவபுராணம் படிச்சாலும் திருவருப்பா படிச்சாலும் அருட்சோதி தெய்வம் எங்கள் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அப்படின்னு அதுக்கு சொல்லி தரணும். அது போல அப்படி சொல்லி தரல நம்ம அந்த அந்த இறைவனை துதியாமல் இருந்துச்சுன்னு சொன்னா அது நல்வழியில் இப்போ நல்ல வழியில இருக்காது. தெரியவையர் அப்படின்னாம பெண் ஆசை மிகுந்துன்னு சொல்றார். பெண் ஆசையை மிஞ்சினது. அப்புறம் வெகு கவலையாய் உழன்று. அது பிறகு என்ன பண்ணணும்? ஆசை ஒரு அளவுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப தீய வழியில இறைவனை துதிக்காமல் நினைக்காமல் இறை சிந்தனை இல்லாமல் இருந்தா அந்த பெண்ணாசை அதிகம் மிஞ்சி வெகு கவலையா உழன்று. அப்புறம் என்ன பண்ணும்? உடம்பு போயிடும். உடம்பு போனோடனே வெகு கவலை. அதுக்கு அளவே இல்லாத முடிவே இல்லாத கவலை. வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கிடக்கணும். நம்ம மட்டும் திரியறோம்னா எங்க பார்த்தாலும் போவாங்க ஓடுவாங்க, மனசு வரமாயிடும். மனம் ஒரு நிலையில் நிற்காது. திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேரா. எப்படி அவர் போய் இறைவன் அடி சேர முடியுமா? அதாவது இறைவனை துதித்தால்தான் அவன் அடி சேர முடியும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. அவன் அருள் இல்லாம எப்படி நீ அவன்தால் வணங்க முடியும்? அப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் கிடக்கணும். மௌன உபதேசம் பெறணும். சம்பு அருகு வேணி தும்பை இதெல்லாம் ஈசனுக்கு உகந்தது. அத மணிமுடி மீது அணிந்த மகாதேவர். சம்பு அருகு வேணி தும்பை மணிமுடி மீது அமர்ந்த மகாதேவா. அந்த மகாதேவனை எப்ப நினைக்கிறான்? கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன செய்ய முடியும்? அப்ப கண் இருக்கும் போதே சூரியன் எந்த பக்கம் இருக்கு, எப்ப கிளம்பி வருதுன்னு நினைக்கணும். அதுதான் சொல்றாரு. அவனுடைய துதியாமல் இருந்தா அவனுடைய அடி சேர முடியாது மகாதேவனுடைய. அப்ப மணமகிழவே அணைந்து இருபுறமாக மலைமகள் புறத்தொங்கை வடிவேலா. நீ இறைவனை பற்றி இருந்தால், இறைவனை விடாது தொழுது இருந்தால், நினைந்திருந்தால், இறைவனுடைய அடியார்களோடு நாம் ஒன்று சேர்ந்து இருந்தால், திருக்கூட்டத்தோடு ஒன்று சேர்ந்து இருந்தால் முருகப்பெருமான் நம்மளை காப்பாற்றுவார். மயில் மீது மணமகிழவே அணைந்து ஒருபுறமாதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா. இப்ப இத நாம நினைச்சாதானே வர முடியும். பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கடல் வீரா. இப்பேற்பட்ட முருகன் ஈசனால முடியாத முருகர் சம்காரம் செய்யறாரு. அப்ப முருகனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான். ரெண்டு பேருக்குமே பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இது வள்ளல் பெருமானும் சொல்றாரு திருவடி புகழ்ச்சியில. இவங்க ரெண்டு பேருக்குமே முடிவு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வரும்போது படி அதிரவே நடக்கும் பழனி மலையில் அமர்ந்த பெருமாளேன்னு சொல்றார். அப்ப நாம எப்படி பிறந்து எப்படி இருக்கணும்ன்றத அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ சொல்றார். எனக்கு தெரிந்தவற்றை, ஆனா திருப்புகழை அவ்வளவு சீக்கிரம் அந்த இறைவனுடைய அருள் இல்லாம படிக்க முடியாது. முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சாதான் அதை படிக்க முடியும். இல்லைன்னா நம்ம படிச்ச எப்படியா இருந்தாலும் அது அந்த வாசகம் நமக்கு வராது. அப்ப அவனுடைய அடி சேர்ந்தாதான் அந்த திருப்புகழ் நமக்கு கிடைக்கும். திருப்புகழ் படிக்க முடியும். நானே திருப்புகழ் இப்ப படிக்கிறது இதுதான் ஆரம்பம். இதுக்கு முன்னாடி நான் திருப்புகழ் படிக்கல. முருகப்பெருமானுடைய அருளால நான் அதை படிக்கிறேன். ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு முருகப்பெருமான் தான் திருத்தணி முருகன் தான் காட்சி கொடுத்தார். திருத்தணி முருகன் தான் அருளை கொடுத்தார். அப்ப திருவடி புகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாரு. அவர் திருவடி புகழ்ச்சி நாம் நல்ல பொருள் உணர்ந்து படிச்சோம்னு சொன்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்றது நமக்கு தெரியும். அது போல
இந்த திருவாசகம் நம்ம பிறவியினுடைய பாவங்களை போகக்கூடிய ஒரு பாடல் பண்ணது. கோளாறு பதிகத்துல ஒரு பாடல் படிச்சாலே போதும். அதனால நாம் திருவாசகம், திருவருட்பா, திருக்குறள் இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல. இனிமே வளர்ந்தவங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க. தயவுக்கு நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 4 வயசு 5 வயசு இன்னைக்கு நாம நெட்ல பார்த்தோம்னு சொன்னா சின்ன குழந்தைங்களாம் அருமையா பேசுதுங்க, படிக்குதுங்க. அப்பெல்லாம் நாம் நினைக்கிறோம், ஐயோ நாமெல்லாம் இதெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம தாய் தகப்பன் நமக்கு சொல்லி தரலையே அப்படின்னு அந்த தாய் தகப்பனை தான் நாம் கஷ்டப்படுறோம். ஏன்னு கேட்டா நமக்கு அவங்க தான் சொல்லி தரணும், சொல்லி தரல. அவங்க சொல்லித்தரக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லை. இப்போ இருக்கின்ற சகோதரர்கள் ஒரு சின்ன குழந்தைய அவங்க மேல் வாங்கி நல்ல அறிவாளியா வரக்கூடிய வாய்ப்புலாம் நீ முருகனை பத்தி சிறப்பாக சின்ன குழந்தைங்க பாடுது. திருப்புகழை சின்ன குழந்தைங்க அருமையா பாடுது. திருக்குறளை பார்க்காமே பாராயணம் செய்யுது. அதனால திருப்புகழ், திருவாசகம், திருக்குறள் அனைத்தையுமே நம்முடைய குழந்தைகளுக்கு சொன்னாதான் நாடு நலம் பெறும். நாடு நலம் பெறுக, நல்ல மழை பொழிக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வெல் கந்தசாமி சேனல் அன்பர் அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு திருவாசகம் திருக்குறளை படிச்சு வாழ்க வளமுடன் என வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க வளமுடன்.